மனுஷங்களை பத்தி நிறைய கதைகள் இருக்கு. ஆனா விலங்குகளை பத்தி கதைகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலயும் ஒரு ஆடை பத்தியான கதை நான் கேள்விப்பட்டது இல்ல, படிச்சது இல்ல. ஆனா இந்த புக் ஃபுல்லாவுமே ஒரு ஆடை பத்தினா, அதுவும் ஒரு வெள்ளாடு. இன்னைக்கு நம்ம என்ன புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பெருமாள் முருகன் அவர்களுடைய பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை. சரி, இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுலயும் ஒரு விளையாட்டை பத்தி எழுதியிருக்காரு. அதுக்கான காரணத்தையும் இந்த புத்தகத்தோட முன்னுரையில அழகா சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, மனுஷங்களை பத்தி எழுதுறதுக்கு அச்சம், தெய்வங்களை பத்தி எழுதுறதுக்கு பேரச்சம். மாலோரு பாகம் புத்தகம் ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாச்சு இல்லையா? அதனாலதான் அப்படி சொல்றாரு போல. அந்த புக் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த புக் பத்தியான ரிவ்யூ அண்ட் ஷார்ட் சம்மரி ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்க பார்க்கலாம், மறக்காம பாத்துருங்க. அந்த புக் படிச்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, இப்போ இங்க வரலாம். மனுஷங்களை பத்தி எழுதுறதுக்கு அச்சம், தெய்வங்களை பத்தி எழுதுறதுக்கு பேரச்சம். சரி, விலங்குகளை பத்தி எழுதலாம் அப்படின்னா, நமக்கு நல்லா ரொம்ப தெரிஞ்ச விலங்கு 5 தாங்க. அதுல பூனை, நாய் இது ரெண்டுமே கவிதைகளுக்கு உள்ளானது. அதுக்கப்புறம் மாடு, பன்றி இதை பத்தி எழுதவே கூடாது. மிஞ்சிக்கிறது ஆடு மட்டும்தான், பிரச்சனை தராத ஒரே விலங்கு. இந்த ஆட்லயும் வெள்ளாடு, செம்மறின்னு 2 இருக்கு. இதுல வெள்ளாடு ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கும். கதை முழுக்க ஓட்ட வேணும் இல்லையா? அதனால வெள்ளாடுனா கரெக்டா இருக்கும்னு இந்த புக்ல வெள்ளாடை பத்தி ரொம்பவே அழகா எழுதியிருப்பாரு. வெள்ளாடுனா வெள்ளையா இருக்கும்னு கிடையாதுங்க. வெள்ளாட்டுலயே கருப்பும் இருக்கும், வெள்ளையா இருக்கும். இந்த புக்ல வரக்கூடியது கருப்பு வெள்ளாடு. அதோட பேரு பூனாச்சி. குறிப்பா அது ஒரு பெண் வெள்ளாடு. இந்த புக்கோட முக்கியமான கதாபாத்திரம், ஹீரோயினே பாத்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு வெள்ளாடு ஆன பூனாச்சி தாங்க. சரி, இதுதான் ஹீரோயின் சொன்ன உடனே இந்த பூனாச்சிங்கிற ஆடு ஒரு மேஜிக்கல் பவர்ஸ் உள்ள ஆடு, இது உலகத்தையே காப்பாற்ற வந்த ஆடு அப்படிலாம் கிடையாது. நார்மலா ஒரு ஆட்டோட லைஃப்ல நடக்கக்கூடிய கதை தான். ஒரு ஆடு என்ன நினைச்சா அதை பத்தி ரொம்பவே அழகா எழுதியிருப்பாங்க. மற்ற புக்ஸ்லாம் வரும் இல்லையா? இப்போ நான் விலங்குகளை பத்தி என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா, ஜங்கல் புக் படிச்சிருக்கேன், அனிமல் ஃபார்ம் படிச்சிருக்கேன். தமிழ்ல எந்த புக்குமே அப்படி படிச்சது கிடையாது. அனிமல் ஃபார்ம்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் வரும் அதுல. ஆனா மெயினா பிக்க வச்சு இருக்கும். ஆனா நிறைய அனிமல்ஸ் வரும். ஆனா இதுல முழுக்க முழுக்க ஆடை பத்தி தான். அது ஒரு பொலிட்டிக்கல் நாவல், ஃபிக்ஷன் பேஸ்டு. அதுல எக்ஸ்ட்ரா நிகழ் பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. அது இப்படி பண்ணுச்சு, நடந்துச்சு, பேசுச்சு அப்படி. ஆனா இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நார்மலா அந்த ஆடு பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரு ஆட்டோட லைஃப்ல என்னெல்லாம் இருக்கும் அதை நார்மலா எழுதியிருப்பாங்க. பூனாச்சி பேசுற மாதிரி டைலாக்ஸ்லாம் இருக்காது. ஆனா பூனாச்சி இதுதான் நினைக்குது மனசுல, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பூனாச்சி பேசுற மாதிரியே இருக்கும், ஆனா பூனாச்சி வாயை திறந்து பேசாது. ஓகேவா? அந்த மாதிரி மேஜிக்கல் பவர்ஸ், சூப்பர் பவர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நார்மலா ஒரு ஆடை பத்தியான கதை தாங்க இந்த புக்கு. பூனாச்சிக்கு அப்புறம் இந்த புக்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யாரு அப்படின்னா, கிழவன் கிழவின்னு 2 வயசானவங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பேரே இருக்காது, கிழவன் கிழவி இப்படிதான் அவங்களோட பேர் இந்த புக்கு ஃபுல்லாமே இருக்கும். ஒரு நாள் திடீர்னு எங்க இருந்தோ ஒருத்தன் கிழவன் கிட்ட பூனாச்சியை கொடுத்துருவான். பூனாச்சி குட்டியா இருக்கும். அப்போ கிழவன்கிட்ட கொடுத்துட்டு, இது அதிசய குட்டிங்க, 7ஆவதா பிறந்துச்சு. ஆக்சுவலி வெள்ளாடு 2 குட்டில 4 குட்டி வரைக்கும் தான் போடுமா. அதிகபட்சமா அவ்வளவுதானா, 4 குட்டி தானா. 7லாம் எங்கேயுமே நடக்கவே நடக்காது. ஆனா அவன் என்ன சொல்லுவானா, இது 7ஆவதா பிறந்த குட்டிங்க, ரொம்பவே அதிசய குட்டி, நீங்க வச்சுக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன்ட்ட கொடுத்துருவான். காசுலாம் வாங்க மாட்டான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த குட்டியை நான் விற்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சந்தையில போய் வித்தா ஒழுங்கா பாத்துக்கிறதாங்க என்னன்னு தெரியல. உங்களை பார்த்தா நல்லா இருக்கு, நல்லா பாத்துருவீங்கன்னு நினைக்கிறேன், வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான். கிழவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. 2 பேர்னா கிழவன் கிழவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. நாய் பூனைலாம் வளர்த்தா அதுக்கே ஒரு வேளை சாப்பாடு போடணுமே சொல்லிட்டு அவங்க வளர்க்க மாட்டாங்களா. ஏன்னா அதுக்குள்ள அவங்கள்ட்ட காசு இருக்காது. ஆனா ஆடுலாம் மேய்ப்பாங்க. உடனே கிழவன் பூனாச்சியை தூக்கிட்டு வீட்டுக்கு கிழவிட்ட கொடுப்பாங்க. அங்க இருந்து தான் கதையே ஆரம்பிக்குது. பூனாச்சி
பூனாச்சி 7ஆவதா பிறந்த குட்டினால ரொம்பவே குட்டியா தாங்க இருக்கும். பூனாச்சிக்கு சரியான சாப்பாடுலாம் வந்து இருக்காது, அதனால சத்தும் வந்து இருக்காது. ஏன்னா கிழவன் கிளவிட்டா பால் வாங்குற அளவுக்கு காசுலாம் வந்து இருக்காது. ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கிழவி ரொம்பவே கஷ்டப்பட்டு பூனாச்சிய நல்லா வளர்க்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பூனாச்சிக்கு சாவு பல ரூபத்துல பல தடவை வருங்க. ஆனா எல்லா தடவையும் பூனாச்சி ஈஸியா தப்பிச்சுட்டே வந்து இருக்கும். பூனாச்சி உயிர் பொழைச்சு வளர்றது, நண்பர்களோட விளையாடுறது, பருவம் அடைறது, பூனாச்சியோட காதலன். ஆமாங்க, பூனாச்சிக்கு ஒரு அழகான காதல் கதை வந்து இருக்கும். இந்த கிழவன் கிழவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகள், ஒரே மகள் தான். அவங்கள பார்க்கறதுக்காக ரொம்ப தூரம் பல காடுகள்லாம் தாண்டி வந்து போவாங்க. பல நாட்கள் வந்து ஆகும். அப்போ ஆடெல்லாம் பார்த்துக்க முடியாது, ஆடே ஓட்டிட்டு போவாங்க. அங்க அவங்களுடைய மக வீட்டுல தான் பூவன் வந்து இருப்பான். பூனாச்சிக்கு பூவனை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். பூவனுக்கும் பூனாச்சியை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். ஆனா அந்த மனுஷங்க சேரவா விடுவாங்க, காதலன் கூட கூட விடாம பூனாச்சியை இழுத்துட்டு வந்துருவாங்க. அதாவது மகளை வந்து பார்த்துட்டு அங்க தங்கிட்டு பூனாச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்க. இப்போ பூனாச்சிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சே, எங்களை பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க பூனாச்சி பேசுற மாதிரிக்கா இருக்கும். பூவன் முத்தம் கொடுக்கும் போது பூனாச்சி பண்றது அதெல்லாம் அழகா வந்து எழுதியிருப்பாரு. படிக்கும் போது ஆடுகளுக்கு கூட காதல் இவ்வளோ அழகா இருக்குமா அப்படின்னா வந்து எனக்கு தோணுச்சு. ரொம்பவே நல்லா எழுதியிருந்தாருங்க பெருமாள் முருகன் அவர்கள். ஆடுகளை பத்தி நான் நிறைய விஷயம் இந்த புக்கு மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நிறைய சொல்லியிருப்பாங்க. ஒரு வெள்ளாடுதான் என்ன அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து எல்லாமே வந்து சொல்லியிருப்பாரு. எனக்கு ஒரு டவுட் வந்து வந்துச்சு, எப்படி அவருக்கு ஆடை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா எழுதியிருப்பாரு, பூனாச்சிக்கு வந்து இந்த இலைலாம் ரொம்ப பிடிக்கும், இந்த இலை வந்து இந்த டேஸ்ட்ல வந்து இருக்கும், இந்த இலை இந்த டேஸ்ட்ல இருக்கும், இந்த இலை தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த தண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த தண்ணி இந்த சுவையா இருக்கும் அப்படின்னு வந்து எழுதியிருக்காரா. அப்ப எனக்கு டவுட் வந்துச்சு, ஆடுக்கு எந்த இலை பிடிக்கும், அந்த டேஸ்ட் ஆடு வாயில இந்த டேஸ்ட் தான் இருக்கும்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சு அப்படிலாம் வந்து எனக்கு வந்து டவுட் வந்துச்சுங்க. நிறைய வந்து ஆடை பத்தி வந்து எழுதியிருப்பாரு. அப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சு, சே, ஆடு வந்து நம்ம வாழ்க்கையில இவ்வளவு முக்கியமான விஷயமா. ஆமாங்கல்ல, நிறைய பேருக்கு ஆடு மேய்க்கிறதுதான் வந்து தொழிலாவே இருக்கு. நம்ம கூட ஆடுதான் சாப்பிடுறோம். நம்ம வாழ்க்கையில ஆடுக்கு ஒரு பங்கு இருக்கா அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. நிறைய ஆடுகளை பத்தி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளும் ஒரு ஆடு வளர்க்கணும், அதுக்கு பூனாச்சின்னு பேர் வைக்கணும், ஆசையா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைகள் வந்துச்சு. இப்போதைக்கு வளர்க்க முடியாது, ஃபியூச்சர்ல நடந்தாலும் கண்டிப்பா அது வந்து நடக்கலாம். ஏன்னா அதுக்கான ஆர்வத்தை இந்த புக்கு வந்து எனக்கு வந்து கொடுத்துச்சுங்க. அதனால ஒரு ஆடு பத்தியான கதை, அதனால போர் அடிக்கும் அப்பெல்லாம் வந்து நினைக்காதீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பூனாச்சு கூட சேர்ந்து நம்ம வந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓ, ஆடுனா இப்போ இப்படிதான் நடக்கும் போல அப்படின்னு நம்ம ஆட்டோட மனசே வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோங்க. நிறைய வந்து கத்துக்கலாம். போர் அடிக்கவே அடிக்காது. நான் இந்த புக்கை 1.5 நாள்ல படிச்சு முடிச்சேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருந்துச்சு. எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் அன்னைக்கே வந்து முடிச்சிருப்பேன். எனக்கு டைம் பிஸியா இருந்தேன் அப்படின்னு நான் வந்து 1.5 நாள்ல படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து படிச்சேன். ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் எண்டிங் வந்து சோகமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் படிச்ச எல்லா கிராமப்புற வாழ்க்கைய சம்மந்தப்பட்ட கதைகள் எல்லாமே சோகமா தாங்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த புக்கும் கண்டிப்பா சோகமா தான் முடியும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி அப்படின்னாங்க வந்து புரிஞ்சுச்சு. ஆனா புக்கு படிச்ச 2 நாளும் என் மனசுக்குள்ள பூனாச்சி வந்துட்டே வந்திருந்தா. பூனாச்சி ஆடெல்லாம் மத்த ஆடுகள பார்க்கும்போது பூனாச்சி ஞாபகம் வந்துருந்துச்சு. பூனாச்சி ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சான்னே தெரியல. புக்கு படிச்ச ஒரு 2, 3 நாளு பூனாச்சி ஞாபகமாவே எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு அனிமல்ஸ்னா பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க இந்த புக்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நல்லாருக்கும். நீங்க படிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.